யாழ்ப்பாணத்துக்கு டாடா கம்பெனியில ஷோரூம் கொண்டு வரப்போகுது. புது புது கார்கள், எலக்ட்ரிக் அண்ட் பெட்ரோல் கார்கள் எல்லாமே யாழ்ப்பாணத்துக்கு இறக்குமதி ஆயிருக்கு. யாழ்ப்பாணத்துல இப்ப டாடா அந்த நியூ ரேஞ்ச் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க புது கார் வாங்குறேன்னா இனிமேல் யாழ்ப்பாணத்திலேயே வாங்கிக்கொள்ளலாம். புக் பண்ணி 3 கிழமையில உங்களுக்கு கார்கள் டெலிவரி ஆகுமா. டாடா கார் எல்லாமே ₹1 கோடி. பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ் வந்து யாழ்ப்பாணத்துக்கு இது வரைக்கும் வரல. நாங்கள் இதுல ஃபர்ஸ்ட் டைம் இதுல பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ் யாழ்ப்பாணத்துல லான்ச் பண்ணியிருக்கோம். ₹1,00,000 கட்டி புக் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரொமோஷன்ல புக் பண்றாங்களுக்கு ஒவ்வொரு காருக்கும் ஒரு காருக்கு 2 lakhs ₹2,00,000 டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்குறோம். என்ன மாதிரினா உங்களோட அந்த செலுத்திய காசை நாங்க திருப்பியும் தரலாம். ஓகே, நைஸ். ஸோ நீங்க வந்து காரை ஓடி பார்த்து உங்களுக்கு திருப்தி இருந்தா பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. புக் பண்ணினா இப்போ இந்த சித்திரை வருடம் இந்த சீசன் ப்ரொமோஷன்ல எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று எங்களுக்கு மாதிரி இருக்கும். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு யாழ்ப்பாணம் காகில்ஸ்ல டாடா கம்பெனின்ற புது புது கார்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதுகள் என்ன விலை போகுது, எப்படி எடுத்துக்கொள்ளலாம், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஃபங்க்ஷன் என்ன மாதிரி போகுது, எவ்வளவு லீசிங் எல்லாம் கொடுக்குறாங்கன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் என்ன கார்கள் நிக்குது, மாடல் என்ன மாதிரி, விலைகள் என்ன மாதிரி, லீசிங் எவ்வளவு கொடுக்குறாங்க, எங்க எடுத்துக்கொள்ளலாம் என்றதையும் ஒன்னோட பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விதவிதமான கார்கள் எக்கச்சக்க மாடல்ல வந்திருக்கு, புதுசு புதுசா வந்திருக்கு. ஸோ பிரைஸ்கள் இந்த மாதிரி இதுல பெட்ரோலும் இருக்கு, எலக்ட்ரிக் கார்களும் இருக்காம். எப்படி இருக்கு, என்னென்ன விலையில கொடுக்குறாங்க, என்ன விலை போகுது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். இதில் தான் அந்த கார் இப்போ யாழ்ப்பாணத்துல வந்திருக்கு. புது கார்கள், புது இறக்குமதி வந்த பிறகு புதுசாக வந்திருக்கு இந்த கார்கள். ஸோ டாடா கம்பெனியில எப்படி இருக்கு, என்ன மாதிரியானதான் ஒன்று பார்க்க போறோம். இது வந்து டாட்டாண்ட இவி கார் இங்க வந்திருக்கு. இதுதான் இருக்கிறதுலேயே விலை குறைவான காராம். என்னென்ன இது இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஃபங்க்ஷன் என்ன மாதிரி, உள்ள எப்படி இருக்குன்றதான் ஒன்னோட பார்க்க போறோம். உள்ள செம்மையா இருக்கு, உள்ள இன்டீரியர் எல்லாம் செம்மையா இருக்குப்பா, கிராண்டா இருக்கு. டாடா தியாகோ ஈவிண்டு இதுண்ட டவுன் பேமெண்ட் வந்து 26,10,000 மாதம் வந்து 93,736 கட்ட வேண்டி வரும். இது வந்து 87 லட்சம் ரூபாய்க்கு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். இது வந்து 3 மாதம் மட்டும் இந்த ப்ரைஸில் போய் கொண்டிருக்கும். அடுத்தடுத்த கட்டங்களில் கூட வாய்ப்புகள் உள்ளதால் 3 மாதம் சிறப்பு தள்ளுபடி மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள செம்மையா இருக்குப்பா, எலக்ட்ரிக் கார் தான். உள்ள இன்டீரியர் செம்ம வடிவா இருக்கு, ஒயிட் அண்ட் பிளாக்ல நல்லா இருக்கு. டாட்டாண்டே ஃபுல் இவி எலக்ட்ரிக் தான். இதுக்கு 8 வருஷம் வரைக்கும் வாரண்டி. இதுக்கு 8 வருஷம் வாரண்டி இருக்கேண்ணா. இதுக்கு 8 வருஷம், இதுக்கு வந்து 8 வருஷம் வாரண்டியும் இருக்கு. ஸோ இதுதான் இந்த இன்டீரியர் நல்லா இருக்கு. இது வந்து பின்னுக்கு அந்த ஒயிட் கலர் நல்லா தூக்கி கொடுக்குது இந்த காருக்கு. ஒயிட் கலர், கார் பிளாக் கலர், ஒயிட் அண்ட் பிளாக் நல்லா இருக்கு. இவி எலக்ட்ரிக் கார் தான். ஸோ நல்லா இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் கார், கம்ஃபர்டான ஒரு காராக இருக்கு. கொஞ்சம் இடம் கூடுதலாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பின்னுக்கு இருக்கிறவங்களுக்கும் முன்னுக்கு இருக்கிறவங்களும் ஓகே, பின்னுக்கு இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு கம்ஃபர்டான ஒரு இதாக இருக்கு. இந்த ப்ரைஸ் வந்து 87 லட்சம் இப்போ சொல்றாங்க. இந்த கார் வந்து டெஸ்ட் டிரைவுக்கும் கொடுக்குறாங்களாம். இந்த கார் இப்போ டெஸ்ட் டிரைவுக்கு போய்கிட்டு இருக்கு. இது வந்து யாழ்ப்பாணம் காகில்ஸுக்கு முன்னுக்கு தான் இந்த ஷோரூம் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து ரீசெண்டாக திறக்க போகிறாங்க, ஷோரூம் ஒன்று திறக்க போகிறபடியாக இதில் இப்போ சும்மா ப்ரொமோஷன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இதில் கார்களும் இங்கே நிற்கிது. கிட்டத்தட்ட 5-6 கார்கள் கிட்ட நிற்கிது. வெவ்வேறு கார்கள், டாட்டாண்ட பஞ்ச், டாட்டா பஞ்ச், மற்ற டாட்டாண்ட இவி கார்கள், எல்லா கார்களும் இருக்கு. உள்ள செம்மையா இருக்கு, இன்டீரியர்லாம் செம்ம. பவர் ஸ்டீரிங், ஆட்டோ கியர் மற்ற கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல. இடவசதி நல்லா இருக்கு. நெக்ஸன் என்ற ஒரு கார் தான். இதோட விலை வந்து டவுன் பேமெண்ட் வந்து 40,50,000 கட்டணும். மந்த்லி 1,45,453 கட்டக்கூடிய மாதிரி இருக்கு. லீசிங் அதே இவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க, டிஎஃப்சிசி பேங்க்ல. இதை விட இந்த காருண்ட
கார் சூப்பராக தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்னா இப்போ எங்களோட ஸ்ரீலங்கன் டேக்ஸ் அதுகளால் கொஞ்சம் விலை கூடவாக இருக்குது. மற்றபடி ஓகே தான், பார்க்க ரொம்ப அழகான ஒரு காராக இருக்குது. தேவைப்படும் பட்சத்தில் பார்த்து புக் பண்ணிக்கொள்ளுங்கள். இது வந்து டாடா பஞ்ச் 34,80,000 ரூபா டவுன் பேமெண்ட் கொடுக்கணும். மந்த்லி வந்து 1,24,995 ரூபா. டாட்டாண்ட பஞ்ச் என்ற ஒரு மாடல், டாடா இந்தியன் மொபைல் தெரியும். இன்டீரியர் அப்படி தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்டேரிங், பவர் ஸ்டேரிங் மற்றது புது கார்களுக்கு அப்படி தானே வரும். அதோட சேர்த்து உள்ள இன்டீரியர் அதெல்லாம் நல்லா இருக்கு. கணக்கா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது அந்த மேலே திறக்கிறது அதெல்லாம் இருக்கு போல இருக்கு. இதுதான் ஃபுல் இன்டீரியர். அதோட இது சூச் இல்லை, என்ன திறப்பு இல்லை, சூச் தான். நல்லா இருக்கு. கதவு இல்லையோ, இது பின் கதவு திறக்கிறதுக்கு இப்படி இதில் திறக்கும். இது புதுசாக இருக்குப்பா, நல்லா இருக்கே, அருமையாக இருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வித்தியாசமாக இருக்குது. பின்னுக்கு ஸ்டோரேஜ் அதுகள் அப்படின்ட்டு இல்லை, கொஞ்சம் குட்டி காராக தான் இருக்குது. வெளியில் பார்க்க பெருசாக இருக்குது. இட வசதி கொஞ்சம் குறைவாக, கொஞ்சம் வேணால் 4 பேர் போகக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பெரிய இடங்கள் அண்டு இல்லை, பின்னுக்கு கொஞ்சம் இடம் குறைவாக தான் இருக்குது. பட் ஓகே, அந்த வடிவான கார் அழகாக இருக்குது. எனக்கு இந்த இது கதவு திறக்கிறது தான் அழகாக பிடிச்சிருந்துச்சு. நைஸ்ல. அதோட சேர்த்து இது டாடா பஞ்ச். இதுவும் அதுதான் டாடா பஞ்சுண்டு தான், பட் வேறு கலர். இந்த 2 கலரில் இருக்குது, 2-3 கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 2 கலரில் இப்போ இருக்குது, ரெட் அண்ட் ஆஷ் கலரில். சேம் தான் அதே கதவு. எனக்கு தான் பிடிச்சிருக்கேன், நல்லா இருக்கு. இன்டீரியர் சேம் அதே மாதிரி தான். இந்த கார் வந்து டவுன் பேமெண்ட் வந்து 34,80,000. மந்த்லி ரெண்டல் வந்து 1,24,982 ரூபா. இதோட மொத்த ப்ரைஸ் வந்து 1,06,00,000 போகுது. இப்போ நீங்கள் புக் பண்ணி விட்டால் ஒரு 3 கிலோமீட்டர் இந்த காரை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுலேயே பெட்ரோல் காரும் இருக்குது, எலக்ட்ரிக் காரும் இருக்குது. எலக்ட்ரிக் காருண்டா உங்களுக்கு 8 வருஷம் வாரண்டி வருமா, 8 வருஷம் வாரண்டியாக தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் காருண்டா உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி கிடைக்கும் இந்த டாடா பஞ்ச் என்ற இந்த காருக்கு. இது வந்து டாடா நிக்சன் அண்டு இது மொத்த ப்ரைஸ் வந்து 1,14,00,000. இதோட மொத்த ப்ரைஸ் வந்து 1,14,00,000. இதுக்கு டவுன் பேமெண்ட் வந்து 40,50,000 ரூபா கட்டணும். மந்த்லி வந்து 1,45,453 ரூபா கட்ட வேண்டி வரும். டாடா நிக்சன் என்ற ஒரு கார். இதான் இதோட ஃபுல். இது நல்லா இருக்குப்பா, ஸ்டைலாக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த இதெல்லாம் நல்லா இருக்கு. இது கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது பழமையான கார்கள் இருக்கிற மாதிரி தான். இதுக்கு சூச், இதுக்கு திறப்பு வச்சுருக்காங்க. சூச் இல்லை, திறப்பு தான். இது டாடா பஞ்சுக்கு தான் சூச்சில் ஸ்டார்ட் பண்ணுறது இருந்துச்சு. இது வந்து பின்னுக்கு இடங்கள் நல்ல இது இருக்கு. விலைக்கேற்ற மாதிரி 1,00,00,000 ரூபாண்டா சும்மாவா, 1,14,00,000 ரூபா இது மொத்த விலை. இது இந்த டவுன் பேமெண்ட் அதுலாம் முன்னுக்கு காட்டினான். ஸோ அந்த விலையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது டாடா நிக்சன் என்ற ஒரு இந்தியன் கம்பெனியான கார். இது வந்து டாட்டாக்கு வந்து இது டவுன் பேமெண்ட் வந்து 47,10,000 ரூபாய் கட்டணும். மாதம் வந்து மாதம் 1,69,157 ரூபா கட்டி லீசிங் போட்டுக்கொள்ளலாம். மாத லீசிங் வந்து 1,69,157 ரூபா. டவுன் பேமெண்ட் வந்து 47,10,000 ரூபா கட்டணுமா. இது மொத்த ப்ரைஸ் வந்து 1,32,00,000 இந்த காரோட ப்ரைஸ் வந்து.
டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அழகாக இருக்குது இந்த கார் வந்து டிஃப்ரெண்டாக, அந்த கலருக்கு சூப்பராக இருக்குது. டாடா கர்வ் இதில் எலக்ட்ரிக், இதில் இருக்க முழு கார்லேயும் எலக்ட்ரிக் இருக்குது. இது வந்து 1,32,00,000 ரூபா இதோட பெறுமதி வந்து. இப்போ புது கார் ஒன்று எடுக்க போறீங்கன்னா 1,32,00,000 நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி கோடிக்கணக்கில் காரை விற்கிறதுக்கு இங்கே இருக்காங்க ஃபுல்லாக டாடா கம்பெனியாண்ட. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரமணன். நான் டிமோ கம்பெனியில் சேல்ஸ் கன்சல்டன்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் இப்போ டாடா நியூ ரேஞ்ச் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ் வந்து யாழ்ப்பாணத்துக்கு இது வரைக்கும் வரையில நாங்கள் இதில் ஃபர்ஸ்ட் டைம் இதில் பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ் யாழ்ப்பாணத்தில் லான்ச் பண்ணியிருக்கோம். டீசல் மோட்டர் இன்ஜினியரிங் லிமிடெட் தெரியும். கூடுதலாக டிமோன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் எல்லாருக்கும் தெரியும். கடந்த 85 வருஷமா வாகன விற்பனை துறையில முன்னணி வகிக்கிற ஒரு நிறுவனம். உலகத்தரம் இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிமோ பட்டான்னு சொன்ன ஒரு சாதாரண சின்ன தொழில் செய்கிற ஆட்கள் இருந்து ஒரு சின்ன வாகனத்துல இருந்து ஒரு ஹை எண்ட் வெஹிக்கிள் மட்டும் டிமோ நிறுவனம் விற்பனையில ஈடுபட்டு கொண்டிருக்குது. அதே மாதிரி தனியாக விற்பனையில மட்டும் இல்லாம வாகனம் வந்தது பெரிய தொகை கொடுத்து வாங்குற ஒரு சாமான். ஸோ விற்பனைக்கு பிந்திய சேவைகளே டிமோ நிறுவனம் சரியான ஃபேமஸ் ஸ்ரீலங்காவில். கடந்த 85 வருடமா எங்களோட யாழ்ப்பாணத்தில் அரியாலையில் எங்களோட ஒர்க் ஷாப் இருக்கு டிமோல. ஸோ தனியாக வாகனத்தை விற்கிறது மட்டும் இல்லாம அதை பராமரிப்பு செய்யறதுக்கும் எங்களோட சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் உங்களோட வருஷமா நீங்க ஒவ்வொரு மாதிரி ஓடுவீங்க. ஒரு ஆள் ஒரு மாசம் 1000 கிலோமீட்டர் ஒரு ஆள் இருக்கும். இல்லாட்டி மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறார்கள் 2000-3000 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேற சர்வீஸ் ஸ்டேஷனை நாடி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. டிமோண்ட கம்பெனி சர்வீஸாலே உங்களோட வாகனங்களை நீங்கள் ஒவ்வொரு முறை சர்வீஸ் போடைகளே அதாவது படிச்சாக்களை அது அந்த தொழில் ரீதியில படிச்சாக்களை நாங்கள் வேலைக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ உங்களோட வாகனத்தை விற்கிறது மட்டும் இல்லாம வாங்கின வாகனத்தை பராமரிக்கிறதுக்கு எல்லா சம்பந்தமான சேவைகளையும் எங்களிடம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ உங்கள்ட்ட இப்போ புக் பண்ணணும்னா என்ன மாதிரி? நான் உங்கள்ட்ட இப்போ இந்த கார்கள் வேணும்னா என்ன புக் பண்றேன், எங்க வந்து புக் பண்ணணும், என்ன கான்டாக்ட் பண்றது உங்களை? ஓகே, என்ன தொலைபேசி இலக்கம் 077 48 96 046. ஓகே, அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு டிரெக்டா உண்மையா நான் அட்வைஸ் பண்றேன் என்னன்னு சொன்னா, போன்ல கதைச்சு புக் பண்றதை விட நீங்க என்னோட கதைச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரா வந்து வந்து ஒரு காரையும் ஒருக்கா ஓடி பார்த்துட்டு டெஸ்ட் டிரைவ் ஒன்று பார்த்துட்டு ஒரு 1,00,000 ரூபாய் கட்டி புக் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரொமோஷன்ல புக் பண்றாங்களுக்கு ஒவ்வொரு காருக்கும் ஒரு காருக்கு 2 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்கலாம். கேவுக்கு 3 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுக்கலாம். இந்த சித்திரை வேலை தச்சியில உங்களோட மனம் மாறினா உங்களோட அந்த செலுத்திய காசை நாங்க திரும்பியும் தரலாம். ஸோ அதுல நீங்க பயப்படுத்த வேண்டியது. டிமோ வந்து ஒரு நம்பகமான நிறுவனம். ஸோ நீங்க வந்து காரை ஓடி பார்த்து உங்களுக்கு திருப்தி இருந்தா பிடிச்சிருந்தா எடுத்து புக் பண்ணினா, இப்ப இந்த சித்திரை வருடம் இந்த சீசன் ப்ரமோஷன்ல எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு தரக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இலங்கையில இருக்கிற முன்னணி வங்கிகளோட MOU, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லி ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு வரோம். டிமோ நிறுவனத்துல நீங்க இப்ப இந்த ப்ரமோஷன் வந்து DFCC பேங்கோட சேர்ந்து செய்து கொண்டு அதே மாதிரி லீசிங் அங்கேயே போட்டுக்கொள்ளலாம். அங்கேயே நீங்க போட்டுக்கொள்ளலாம். நீங்கள் லீசிங் சம்பந்தமான உங்களோட கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு பேங்க்ல ஒர்க் பண்ற உத்தியோகத்தர்களும் இங்க இருக்கிறாங்க. நீங்க வாகனத்தை பத்தி எங்களோட கழிச்சிட்டு உங்களோட நிதி சம்பந்தமான அவையோட கதைச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். மற்றது வாடிக்கையாளர்கள வேண்டுகோளுக்கு நாங்க நாளைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். சனிக்கிழமை வேலைக்கு போறாக்கள் ப்ரமோஷனுக்கு வேற இல்லாத ஒரு கோரிக்கை எங்களுக்கு விடுக்கப்பட்டது. அதை நாங்க கேட்டு நாளைக்கும் என்ன சித்திரவேச பிரபு வரபடியா நிறைய பேர் கொழும்புல இருந்து வந்திருக்கோம், மாவட்டம் வந்திருக்கணும். மற்றது ஒரு 5 வருஷமா சில பேர் நிறைய ஒரு ஆசை இருந்தது கணக்கு ஒரு புது வாகனம் சொல்லி. ஸோ இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்க நேரம் வந்து பார்த்து கதைச்சு உங்களோட இந்த சித்திரை வருட பிறப்புலயோ அதுக்கு கொஞ்சம் பிறகோ உங்களோட வீடுகள்ல உங்களோட ஆசை நிறைவேறி ஒரு புது வாகனம் போடுவது மட்டும் தான் டாடா நிறுவனத்தின் விருப்பம். ஓகே, புக் பண்ணா எவ்வளவு நாள்ல எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு? இப்போ இங்க இருக்கிற கார்கள் வந்து நீங்க புக் பண்ணினா அடுத்த நாளே டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா நாங்க இதை ஓடிக்கொண்டு வரல, கரியர்ல தான் கொண்டு வரோம். மைலேஜ் லோ மைலேஜ் டெஸ்ட் டிரைவுக்கு போன மைலேஜோட மட்டும் தான் நிக்குது. அப்படி இல்லாட்டி நீங்க இங்க இருக்கிற கலர் இல்ல வேற கலர் வேணும்னு சொன்னா 3 கிலோமீட்டர்ல உங்களுக்கு விருப்பமான கலர் சாய்ஸின் படி 3 கிலோமீட்டர்ல நாங்கள் டெலிவரி செய்யக்கூடிய மாதிரி இருக்கு.
ஓகே ஓகே நன்றி. ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்துருக்கீங்க. இங்க வந்து டாடா கம்பெனியாண்ட இது எலக்ட்ரிக் கார்கள்ல இருந்து பெட்ரோல் கார்கள் எல்லாமே இருக்கு. இங்க காட்டின பெட்ரோல் கார் எல்லாத்துலயுமே எலக்ட்ரிக் கார்களும் இருக்காம். அந்த மாடல்லயே அந்த டிசைன்லயே எலக்ட்ரிக் கார்களும் இருக்கு. பெட்ரோல் காருக்கு வந்து 3 வருஷம் வாரண்டியும், எலக்ட்ரிக் கார்கள் வந்து 8 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட எல்லா காரும், பெரும்பாலான கார்கள் எல்லாமே 1 கோடிக்கு மேலதான் இருக்கு. டாட்டாண்ட புது கார்கள் எல்லாமே விலைக்கு ஏற்ற மாதிரி தரவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதோட ஒரு 87 லட்சம் ரூபாய் கார் ஒன்றும் இருக்கு. அது எலக்ட்ரிக் கார். பார்த்துருப்பீங்க. நான் உண்மையாக வடிவாக இருந்துச்சு. எல்லா காருமே புத்தம் புதுசாக செம்மையாக இருந்துச்சு. ஸோ அழகாக இருந்துச்சு. இதில் உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு, எது வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கார்கள் வாங்கணும், இல்லை இந்த விலைகள் விசாரிக்கணும், லீசிங் அதில் பற்றி விசாரிக்கணும்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எப்படி புக் பண்ணி கொள்ளலாம், எங்கே புக் பண்ணலாம்ன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் கார் ஒன்று வாங்க போறீங்க, பார்க்க போறீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி எங்கே இருக்கு என்னன்றதை கேட்டுக்கொள்ளுங்க. இது வந்து காகில்ஸ்ல 1ஆம் தேதி வந்து ப்ரொமோஷனுக்காக விட்டுருக்காங்க. இது வந்து 12ஆம் தேதியும் இங்கே காகில்ஸுக்கு முன்னுக்கு இருக்கும். நான் அதுக்கு இதில் போட்டால் கண்டிப்பாக வந்து பாருங்க. ஒருவேளை லேட் ஆச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட நம்பர் இருக்கு, மறக்காம அதை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான கார்களை புக் பண்ணி கொள்ளலாம். இது மாதிரியான இன்னொரு வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துடுங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிக்கும். இந்த மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோட பார்க்குறேன். பாய்.